அடுத்த இலக்கு என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் ஹரிணி. நான் பிஎஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன். நான் டீச்சராக ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த கெரியர் கன்சல்டன்ட் ஜேர்னிக்குள்ளே நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ நல்ல கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் இந்த ஜேர்னிக்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸை கைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால தான் ஐ ஹவ் ஸ்டெப்ட் இன் டு த கெரியர் கன்சல்டன்ட் ஜேர்னி. ஸோ லெட்ஸ் லீவ் இட் டு த வீடியோ. ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இந்த பிக்சரில் பார்க்கலாம். ஸ்கூல்லாம் ஒன்றும் கிடையாது, அவங்களே மீன் பிடிச்சி சமைச்சு சம்டைம்ஸ் உங்களுக்கு ஊட்டி கூட விட்டுருவாங்க. பட் காலேஜ்னா நீங்களே அந்த மீனை பிடிக்கணும். ஓகே, அப்போ தான் அந்த அளவுக்கு மீனை பிடிக்கிற அளவுக்கான ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டா தான் இந்த வேர்ல்டுக்கு நீங்கள் ஃபிட் ஆவீங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் ஃபிட்டாக எல்லா ஸ்கில்ஸையும் அப்ஸ்கில் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் மீன் பிடிக்கிறவங்களா இருக்கணும். வெறும் மீனை சாப்பிட்டு தெரிஞ்சா மட்டும் போதாது. ஸ்கூல்ல உங்களுக்கு மீன் சாப்பிட தெரிஞ்சா போதும், முள்ளை எடுத்து சாப்பிட தெரிஞ்சா போதும். வேற காலேஜ்ல அந்த மீனையே உங்களுக்கு பிடிக்க தெரியும். இதுதான் ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ படிக்கிறதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், டீச்சர்ஸ் வேணும், நல்ல கோர்ஸ் வேணும், நல்ல காலேஜ் வேணும். ஆனால் பணங்கிறது, காசுங்கிறது ஒரு தடையாக இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நிறைய இன்ஸ்டியூட்ஸ், நிறைய philanthropists ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் சம் ஆஃப் த ஸ்காலர்ஷிப் பாரதி ஆக்டிவ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், ஆஸ்பர் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், டாடா கேபிட்டல் நான் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம், சில ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் கேர்ள்ஸ் இருக்கு. அது என்னதுன்னா கேஎஸ்பி ஸ்காலர்ஷிப் அண்ட் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம், இன்ஃபோசிஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டெம்ஸ் ஸ்டார் ஸ்காலர்ஷிப், ரால்ஸ் ராய்ஸ் விங்ஸ் ஃபார் ஹர் ஸ்காலர்ஷிப், ஹோப் இன்ஜினியரிங் ஸ்காலர்ஷிப். ஸோ இப்போ நம்ம எந்தெந்த ஸ்காலர்ஷிப்போட எலிஜிபிலிட்டின்னு அதோட மெயின் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். பாரதி ஆக்டிவ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயர் யூஜி இல்லை இன்டிகிரேட்டட் யூஜி இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே படிக்கிறவங்க அப்படின்னா டாப் 50 NIRF ரேங்கிங் வாங்கியிருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களோட பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் lesser than or equal to 8.5 lakh இருக்கு அப்படின்ற பட்சத்தில் they will be eligible for பாரதி ஆக்டிவ் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம். அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா 100% ஃப்ரீ. அவங்க ஃபீ எடுத்துக்கிறாங்க, they are paying the fee to the students, and hostel and mess fee அவங்க பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் லேப்டாப்பும் கொடுக்குறாங்க. ஸோ லீக்ராண்ட் எம்பவரிங் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இது என்னன்னா மினிமமா the student should possess 3.0 GPA. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் நீடை பொறுத்து they are assisting the students with tuition support and community focus. ஓகே, டாடா கேபிட்டல் பேன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சீனியர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ், யூஜி ஆர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும், பட் the parents monthly income should be lesser than or equal to 2.5 lakhs and the student should possess a mark of greater than or equal to 60%. அப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது up to 80% of the fee அவங்க எடுத்துக்கிறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா இந்தியன் ருபீஸ் 10 to 12,000 கிராண்ட் தான். ஓகே, அதுக்கப்புறம் ஏஐசிடி பிரகதி, திஸ் இஸ் ஃபார் கேர்ள்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப். கேர்ள்ஸ் டெக்னிக்கல் டிகிரியில் டிப்ளமோ ஆர் டிகிரியில் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு டியூஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட் தராங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ நம்ம ஸ்காலர்ஷிப்ஸ் பற்றி பார்த்தோம். உங்களுக்கு இவங்க 2 பேரையும் நல்லா தெரியும். இவங்கெல்லாம் சினிமாவில் நீங்கள் பார்த்த இன்ஜினியர்ஸ். இவர் சிவில் இன்ஜினியராக இருப்பார். இவர் ஐடி சிஎஸ்சி ஐடி படிச்சிருப்பாரு. ஸோ இப்போ நம்ம ரியல் இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம். சார் விஸ்வேஸ்வராயர் அண்ட் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கூகுளோட சிஇஓ மிஸ்டர் சுந்தர் பிச்சை, அண்ட் ஹீஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ஓகே, சார் விஸ்வேஸ்வராயரோட பர்த்டேவை தான் நம்ம இன்ஜினியர்ஸ் டேவாக கொண்டாடுறோம். ஸோ இவங்கெல்லாம் தான் ரியல் இன்ஜினியர்ஸ். அவங்க ரியல் இன்ஜினியர்ஸ் நம்ம சினிமாவில் பார்த்தது. ஓகே, நெக்ஸ்ட் லைன். ஸோ இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னா அதில் மெயினாக 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் மேஜராக வச்சு ஒரு டொமைன் இருக்குது. கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் பயாலஜி. ஓகே, இப்போ நீங்கள் ஃபிசிக்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டீங்க, இல்லை ஃபிசிக்ஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் தீஸ் கோர்சஸ்.
என்னென்ன அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், automobile engineering, civil engineering, electrical and electronics, instrumentation and control engineering, industrial and management engineering, leather technology, material science and engineering. Okay. Now we will see the chemistry-based domains. Okay, if you are interested in chemistry and if you are very strong enough and you are confident in chemistry, you can go for these courses. Chemical engineering and electrochemical engineering, biotechnology, biochemical engineering, industrial biotechnology, petroleum engineering, rubber and plastic technology, textile technology, handloom and textile technology. So அடுத்து நம்ம வந்து mathematics based domains பார்க்கலாம். See, mathematics domain உங்களுக்கு வேணும், if you want to get step into the mathematics domain, உங்களுக்கு வந்து strong mathematical foundations இருக்கணும். algorithm, data structures, computation, modeling, optimizing இந்த மாதிரி. ஸோ என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், information technology, information science and engineering, bachelor of design, electronic instrumentation and control, cyber security, MTech, cyber security BSc BE MTech integrated course. Okay, next we will move to biology based domains. Okay, biotechnology, biochemical engineering, food technology, pharmaceutical technology, industrial biotechnology. So these are some of the branches, streams included in the biology based domains. Next please. So இப்போ நமக்கு என்ன கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அதை எப்படி போய் படிக்கலாம்னு நம்ம பார்க்க போறோம். Ways to do engineering in India. Okay, there are two ways. One, you can go in the central government or the state government. Okay, central government national institutes and state government via TNEA, Tamil Nadu Engineering Admissions. Okay, next slide. See, national institutes. See, what are the national institutes? There are 23 Indian Institute of Technology, 31 National Institute of Technology, one Indian Institute of Space Technology, 26 Indian Information Technology, 32 government funded technical institutes. So when you want to get entered into these national institutes, some of the institutes உங்களுக்கு வந்து JEE மெயின்ஸ் எழுத சொல்லுவாங்க. சில இன்ஸ்டியூட்ஸ் JEE மெயின் ப்ளஸ் JEE அட்வான்ஸ் கேட்பாங்க. ஒரு சில தமிழ்நாடு காலேஜஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு சில JEE மெயின்ஸ் எழுதிருக்குன்னு சொல்றாங்க. JEE மெயின்ஸ் எழுதிட்டு அது இல்லாம அவங்க வைக்கிற தனி எக்ஸாம், அது இல்லாம 12 மார்க் பேஸ் பண்ணி இந்த மாதிரி பல கிரைட்டீரியாஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலா இஃப் யூ வாண்ட் டு டூ இன்ஜினியரிங் அப்படின்னா JEE மெயின்ஸ் பேப்பர் 1 எழுதணும். ஆர்கிடெக்சர் பண்ணணும் அப்படின்னா JEE மெயின்ஸ் பேப்பர் 2, பிளானிங் படிக்கணும் அப்படின்னா மெயின்ஸ் பேப்பர் 2 படிக்கணும். ஓகேவா? இதுக்கப்புறம் JEE அட்வான்ஸ் கிளியர் பண்ணா நீங்க வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல போகலாம். அடுத்து நெக்ஸ்ட் லைன். அடுத்து தமிழ்நாட்டில் படிக்கணும் காலேஜஸ் இன் தமிழ்நாடு. சி டோட்டலாக தமிழ்நாட்டில் over 466 காலேஜஸ் இருக்கு. They are offering around 113 courses. ஓகே, ஸோ இந்த காலேஜஸ்குள்ளெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அட்டெண்ட் ஆன்லைன் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங். ஸோ அந்த கவுன்சிலிங் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா யோர் 12 மார்க்ஸ். ஓகே, 12 மார்க்ஸ் கட் ஆஃப் 200க்கு இருக்கும். அது வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் 3 சப்ஜெக்ட் எடுத்துப்பாங்க. மேத்ல 100 எடுத்துப்பாங்க. 100க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ்க்கு வந்து நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. கெமிஸ்ட்ரியும் நீங்கள் எடுத்த மார்க்கை வந்து 50க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 200க்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு காலேஜஸ் கிடைக்கும். உங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி யூ கேன் கெட் தி காலேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் வந்து கோர்ஸ் ஆப்ஷன் பார்த்துட்டீங்க. என்ன கோர்ஸ் படிக்கணும்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது. நேஷனல் இன்ஸ்டியூட்டா இல்லை இந்தியான்னு பார்த்துட்டீங்க. ஆனால் ஒரு காலேஜ் இப்போ நீங்கள் சூஸ் பண்ண போறீங்க. அதை எப்படி சூஸ் பண்ண ஒரு சில வேஸ் அண்ட் கேட்டகரிஸ் இருக்குது, கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதை வச்சு நம்ம டிசைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், லொகேஷன். யூ ஹாவ் டு டிசைட் வெதர் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி இன்சைட் தமிழ்நாடு ஒரு அவுட்சைட் தமிழ்நாடு. if you're going outside தமிழ்நாடு இந்தியாவிலேயே வந்து நார்த் இந்தியாவா இல்லை சவுத் இந்தியாவா இல்லை ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் இந்தியாவா எந்த பக்கம் நீங்கள் போய் படிக்கிறீங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே படித்தாலும் அந்த காலேஜோட ரேங்கிங் பார்க்கணும். என்ன ரேங்கிங் அப்படின்னா NIRF ரேங்கிங். ஓகே,
அதுக்கப்புறம் அந்த காலேஜ் வந்து NAAC அண்ட் MBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த காலேஜில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, லேப் ஃபெசிலிட்டிஸ் கரெக்டாக இருக்கா, சிமுலேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்போ லேப்லேயே ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் சிமுலேஷன்ஸ் தேவை. ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லைப்ரரி இருக்கா, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கா, கிளாஸ் ரூம் கரெக்டான ஃபெசிலிட்டிஸில் இருக்கா, ஃபேக்கல்டிஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் யூ கெட்டிங் த நாலேஜ் ஃப்ரம் த்ரூ த ஃபேக்கல்டி. ஓகே, ஸோ அப்போ ஃபேக்கல்டி வந்து எவ்வளோ காம்படென்ட் எனஃபாக இருக்காங்க, எல்லா ஃபேக்கல்ட்டியும் போஸ்ட் டாக்டரலாக இருக்காங்களா, டாக்டரலாக இருக்காங்களா, அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்காங்களா, இல்லை ப்ரொஃபஸராக இருக்காங்களா, இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்களோட போர்ட்ஃபோலியோவெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் கெஸ்ட் லெக்சர்ஸ் எவ்வளோ எவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் அங்கே நடக்குது, எவ்வளோ வெபினார்ஸ் நடக்குது, எவ்வளோ செமினார்ஸ் அடிஷ்னல் டு காலேஜ் கோர்ஸ் சிலபஸ் அடிஷ்னலாக எவ்வளோ வெபினார்ஸ் செமினார்ஸ் கெஸ்ட் லெக்சர்ஸ் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் காலேஜோட வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த காலேஜ் எத்தனை இண்டஸ்ட்ரீஸோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் டூயிங் ஆர் கெட்டிங் டு த இன்டர்ன்ஷிப்ஸ் ஃப்ரம் த செகண்ட் இயர் அண்ட் தேர்ட் இயர் ஆல்சோ. ஸோ அப்போ அவங்க எவ்வளோ இன்டர்ன்ஷிப்ஸ் போகிறாங்க, எவ்வளோ பிளேஸ்மெண்ட்ஸ் போகிறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ்லேயும் எவ்வளோ பேக்கேஜ்க்கு ப்ளேஸ் ஆயிருக்காங்க, எந்தெந்த கம்பெனிஸில் ப்ளேஸ் ஆயிருக்காங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப். இட் இஸ் சம்திங் டு இன்னோவேட். இன்ஜினியரிங் இஸ் டு கிரியேட் சம்திங் நியூ. ஓகே, அதுதான் நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான அர்த்தமே அதுதான். ஸோ அப்போது ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி எதாவது புதுசாக இன்னோவேட் பண்ணணும், இல்லை புதுசாக எதாவது இன்னோவேட் பண்ணுறீங்க. ஸோ அந்த காலேஜில் இன்னோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்கு எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க, எவ்வளோ ப்ரிஃபரன்சஸ் கொடுக்குறாங்க, எவ்வளோ பேர் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணும். இது எல்லாத்த விடவும் நீங்கள் போய் கேம்பஸை ஃபிசிக்கலாக விசிட் பண்ணுங்க. ஆஃப்லைனில் போய் அங்கே கேம்பஸ் எப்படி இருக்குது, ஆன்லைனில் போட்டிருக்கிற ஃபெசிலிட்டிஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் அலுமினிஸ் கிட்ட பேசலாம், அலுமினிஸோட சர்க்கிள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், அங்கேயே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எவ்வளோ தூரம் நீங்கள் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியுது, ஸ்டாஃப் எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க, கிளாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியுதா, லேப் எவ்வளோ தூரம் உங்களுக்கு படிக்க யூஸ் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, நீங்கள் இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த வேஸ் விச் ஐ நோ டு say whether it is a good college or not. Okay, next slide. Some of the approvals என்னது அப்படின்னா AICT approvals வேணும், அது ஒரு குட் காலேஜ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. AICT அப்படின்னா என்னன்னா ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே, இந்த கவுன்சில் வந்து ஒரு காலேஜை அப்ரூவ் பண்ணுவாங்க. இது வந்து டெக்னிக்கல் எஜுகேஷன். இன்ஜினியரிங் இஸ் அ டெக்னிக்கல் எஜுகேஷன். ஓகே, அந்த டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு சரியானதுதானா இந்த இன்ஸ்டியூட் அப்படின்னு கொடுப்பாங்க. அதில் என்னென்ன கொடுப்பாங்கன்னா NAAC அண்ட் MBA அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. NAAC வந்து ஓவராலாக அந்த இன்ஸ்டியூட்ல எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்குதா, எல்லா ஸ்டாஃபும் கரெக்டாக இருக்காங்களா, ப்ராக்ரஸ் காட்டுறாங்களா, இந்த வருஷம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்த மார்க் அடுத்த வருஷம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்களா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் இந்த வருஷம் CSAல வந்து ஒரு லெட்ஸே ஒரு 200 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு 150 சீட்ஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட் இயர் 200 ஆக்கியிருக்காங்களா, இல்லை 160 ஆக்கியிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்து NAAC கொடுப்பாங்க ஃபார் த ஓவரால் குவாலிட்டி, இன்ஸ்டிடியூஷனல் குவாலிட்டி. MBA வந்து ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ், இப்போ ECE, EEE, மெக்கானிக்கல் அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த டிபார்ட்மெண்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற ஸ்டாஃப் எப்படி லெசன் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் பார்த்து MBA அக்ரிடேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ சே, இப்போ சேலத்தில் நீங்கள் சோனா காலேஜ் சேர போறீங்க, அங்கே IT டிபார்ட்மெண்ட் சேர போறீங்க அப்படின்னா சோனா வந்து NAAC அக்ரிடேஷன் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும், அதில் IT வந்து MBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் என்ன படிக்கிறோங்கிறது ஒரு பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும், அதுக்குள்ளே எப்படி போகிறதுக்குன்னு ஐடியா கிடைச்சிருக்கும், காலேஜை எந்த பேசிஸில் சூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் என்ன படிக்கலாம், எந்த மாதிரி ஃப்யூச்சர் போகுது, ஸோ இந்த இதெல்லாம் படித்தா நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ். ஃபியூச்சர் எதை நோக்கி போகுது அப்படின்னா AI அண்ட் மிஷின் லேர்னிங் இன்ஜினியரிங், ரெனியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், டெலிகாம். இப்போ வரைக்கும் 5G இருக்கு, இனிமேல் 6G வரப்போகுது. ஸோ அதை நோக்கி படிக்கலாம். ஜெனட்டிக் அண்ட் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் லைனில் போகலாம். ஏரோஸ்பேஸ் இன்னோவேஷன்,
சஸ்டைனபிள் டிசைன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் டெக்னாலஜிஸ் டெவலப் ஆக போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். வேர்ல்ட் எக்கானாமிக் ஃபாரம் சொல்லுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆப்ட் பண்ணும்போது உங்களோட சக்ஸஸ் ரேஷியோ இன்னும் கூட போகும், அதிகமாகும். நெக்ஸ்ட், ஸோ இப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க படிக்கிறத தாண்டி இப்போ நான் வந்து ஜாப் போயிட்டேன், இருந்தாலும் ஐ டூ சம் அப்ஸ்கில்லிங் ரிலேட்டட் டு மை கெரியர். அந்த மாதிரி நீங்க படிக்கும் போதே உங்களோட சிலபஸையும் தாண்டி நீங்க வந்து உங்களை அப்ஸ்கில் பண்ணிக்கணும். அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பிளாட்ஃபார்ம்ஸ் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரெக்கமெண்ட் ஃபார் யூ. அப்ஸ்கில் பண்ணிக்கிறது அது என்னன்னா NPTEL, Coursera, edX. ஓகே, ஸோ இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதுனால நீங்கள் தான் ப்ராப்ளம் சால்வர்ஸாக இருக்க போறீங்க. ஸோ எவ்ரி திங் இஸ் கெட்டிங் டு ஆன்லைன் அண்ட் டிஜிட்டலில் போடும்போது எல்லாமே இட்ஸ் கோடிங் அண்ட் டெவலப்பிங் ஃபார் பிளாட்ஃபார்ம்ஸ், ஆப் டெவலப்மெண்ட், வெப்சைட் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் நீங்கள் எங்கே கற்றுக்கலாம் அப்படின்னா கிக்ஸ் ஃபார் கிக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்மில் கற்றுக்கலாம். ஹேக்கர் ரவுண்ட், லீட் கோட், கோட் ஃபோர்ஸஸ். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் கற்றுக்கலாம். Next. So now we are going to see about job landscape. What is job landscape? Simple to படிச்சிட்டீங்க. Let's see, நீங்க உட்கார்ந்துட்டீங்க 4 வருஷம் BE படிச்சிட்டீங்க. உங்களுக்கு எந்த கோர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு, எந்த காலேஜ் எப்படி சூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் எழுதி போகணுங்கிறது எல்லாம் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் கோர்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க வித் யுவர் அப் ஸ்கில்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஜாப்